நான் வந்துட்டு ரெட்மி ஃபோனில் இருக்கிற Miui தூக்கிட்டு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ரெட்மி ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓஎஸ் வந்துருக்கு. ஸோ உங்கள் ஃபோனில் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ ஏன் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டிப்பில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்? ஓகே, 3 ரீசன் வந்து இருக்குது. என் ஃபோனில் வந்து Miui வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க. இந்த 3 ரீசன் இருக்கான்னு பாருங்கள், நீங்கள் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துடலாம். நம்பர் 1, என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் வெர்ஷன் வந்து ஆயிடுச்சு. ஸோ எந்த விதமான சாஃப்ட்வேர் அப்டேட் வரல அப்படியே நீங்கள் வரலாம். செகண்ட், ஸோ எனக்கு பர்சனலாக வந்து Miui வந்து பிடிக்கல, ஸோ எனக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படியே நீங்கள் வரலாம். தேர்ட் ஒன், லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படியே நீங்கள் வரலாம். இந்த 3 காரணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜம்ப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா ரெட்மி டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ 2 மெயின் வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா pixelOS.net, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா download.pixelexperience.org. ஸோ இது 2 வெப்சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓஎஸ் ஃபைல் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணால் போதுமா, இன்ஸ்டால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசு, ஆனால் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூட்லோட வந்து அன்லாக் பண்ணணும், ரெண்டாவது ஒரு நல்ல ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணணும், மூணாவது வந்து அந்த டவுன்லோட் பண்ண ஓஎஸ் ஃபைல் ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்ச டைம் இருக்குது அப்படின்னு இன்னொரு வீடியோ கூட மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர் ரூம் போகிறக்கு முன்னாடி வந்து என்னென்ன பண்ணணும் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கப் வந்து பார்த்தா கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா நமக்கு வந்து பண்ணால் ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ஆகும். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் பற்றி ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்து நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும், நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டெக்ட் எல்லாமே போயிடும். அதை சேவ் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ என்ன கிடைக்கும்? ஒரு 3 ஃபீச்சர் வந்து தாறுமாறாக வந்து கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நோ ஆட்ஸ், நோ ப்ளாட் வாட்ச். ஸோ உங்களுக்கு எந்த விதமான தேவையில்லாத எதுவுமே வந்து இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு என்ன தேவையோ, என்னென்ன ஆப் தேவையோ அந்த ஆப் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, செகண்ட் ஒன் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத் வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரீசெண்ட் ஆப்பில் ஸ்விட்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். நமக்கு ஆப்ஸ் ஓப்பனிங் டைம், க்ளோஸ் டைம், அதுக்கப்புறம் ஆப்பை ஜம்ப் பண்ணுறது, ஸோ அந்த எல்லா டைமும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கும். ஓகே, தேர்ட் ஒன் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு 13 கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆண்ட்ராய்டு 13 வர முடியும், ஆண்ட்ராய்டு 10 இருந்தால் 13 வர முடியும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு வந்து இப்போ கஸ்டம் ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த சேம் ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு 10 என்ன ஃபீச்சர் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஃபீச்சர் வந்து பார்த்தா உங்களுக்கு தாறுமாறாக வந்து கிடைக்கும் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிக்சல் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக கூட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் பேஸ்டு திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டு 13 வந்துட்டு ஆண்ட்ராய்டு 12 13 நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணாலும் வால்பேப்பர் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் சைடு, தென் லாக் பட்டன், ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு கலர்ஃபுல்லாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு க்ரீன் கலர் வால்பேப்பர் வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சைடில் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து க்ரீன் கலராக மாறிடும். செட்டிங்ஸில் நமக்கு அந்த பேக்ரவுண்டு, ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ இது எல்லோ கலர் தான் எல்லோவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த வால்பேப்பர்ஸ் பேஸ்டில் இருக்கிற அந்த கலர் தீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ கிளான்ஸ் ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதுவும் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இப்போ நம்ம டைமர் ஆன் பண்ணியிருந்தாலோ இல்லை அலாரம் ஆன் பண்ணியிருந்தாலும் நமக்கு அந்த மேலே வந்து காட்டும். அது நமக்கு ஈஸி ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஸ்டாப் வாட்ச் ஓடிட்டு இருக்கு, டைம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஸோ இப்போ வெட்டிக்கலாம் திடீர்னு வீடியோ ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ ரொட்டேஷன் ஆன் பண்ணணும். நம்ம எல்லா டைம் வந்து எனக்கு ஆட்டோ ரொட்டேஷன் ஆன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அப்போ மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் போதுன்னா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எப்போ வந்து பண்ண வீடியோ இப்படி பாட்டு இப்படி திரும்பும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல சின்ன ரெக்கமெண்ட் வந்து காட்டும்.
ஸோ உங்கள் டிவைஸ் வந்து நீங்கள் திருப்பி இருக்கீங்க ரொட்டேட் பண்ண கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அந்த டைமில் மட்டும் நமக்கு வந்து டிவைஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு வேண்டி நான் வந்துட்டு எல்லா டைம் ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த டைம் நமக்கு ஆட்டோ ரொட்டேட் வந்து கிளிக் பண்ணால் ரொட்டேட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் ரெக்கார்டில் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்கும், அது நல்ல ஒரு ஃபீச்சர் கூட. ஸோ நம்ம சவுண்ட் ரெக்கார்டில் வந்து பார்த்தா நம்ம வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சைட்லேயே நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஓடும். ஸோ டெக்ஸ்ட் ஓடுதே ப்ரோ இது என்ன ப்ரோ பெரிய விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் வந்து நீங்கள் எப்போ வந்துட்டு சர்ச் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஆடியோட அந்த மாதிரி எதாவது பேசணும்னா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் அலோ அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக வந்து காட்டும். நீங்கள் இந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் வந்து அலோன்ற இருக்குது, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஸோ ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆப் ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப் ட்ராயரில் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போகும். ஸோ ஆப்ஸில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஓஎஸில் நமக்கு வந்து சைடு வந்து ABCD ஜட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஆப் ட்ராயரில் வந்து அந்த மாதிரி ABCD எல்லாம் பார்த்தாலும் நமக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஓம் ஸ்க்ரீன் எனக்கு அப்புறம் ஆப் ட்ராயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர நம்ம பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வந்து இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு அந்த மியூயை விட நமக்கு வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப் எனக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு இல்லை பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு அப்புறம் சூப்பரான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே செட்டிங்ஸில் நமக்கு வந்து பேட்டரி வந்து போகணும். பேட்டரியில் வந்து பண்ண பேட்டரி சேவர் அதில் நமக்கு வந்து பண்ண எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன ஆப்பெலாம் வந்து வேணும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன ஆப்பெலாம் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு வென் டு யூஸ்ன்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம பேட்டரி சேவர் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு எல்லா ஆப்பும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாக் கலரில் வந்து ஆயிரும். நமக்கு அந்த ஆப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கெல்லாம் தேவையில்லாமல் இன்டர்நெட் வந்து போகிறது, பேட்டரி பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற டைமில் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து கேட்குறது இந்த பேங்கிங் ஆப்ஸில் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுமா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நீட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில கஸ்டமர்லாம் நமக்கு ஒர்க் பண்ண கூகுள் ஆப்ஸ் வந்து கிடைக்காது, இதில் கிடைக்குமோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து கூகுள் ஆப்ஸ் நம்ம ப்ரீ இன்ஸ்டால் தான். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த கஸ்டமரை இன்ஸ்டால் பண்ணும்போதே கூடவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் கேமரா. ஸோ கேமரா மட்டும் தான் எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம் ரூமில் நமக்கு வந்து கேமரா தான் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும். ஸோ நமக்கு ஒரு சில ஃபோன் கஸ்டம் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துட்டு அந்த ANS கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Miui வந்துட்டு ANS கேமரா போட்டிருக்கோம். அதை நம்ம போட்டோம் அப்படின்னா Miui கேமரா வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தனியாக டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மேலே டெவலப் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணணும். பட் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல. நம்ம நார்மலாக வந்து Gcam இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ Gcam வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ கூகுள் கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குங்க தவிர அந்தளவுக்கு இல்லை, ANS கேமரா அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராப்ளம் ஆஃப் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ கஸ்டம் ரோம்னாலே பக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எல்லா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பக்ஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேபி இருக்கலாம். அந்த பக்ஸ்லாம் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக வந்து 2 செகண்ட் கிராஷ் ஆகும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடும். ஸோ இது எல்லா டைம் நடக்காது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீசெண்ட் ஆப் போகும்போது சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்தேன் எனக்கு வந்து இந்த ரீசெண்ட் ஆப் ஸ்டக் ஆயிடும். அதுக்கப்புறம் லாக் பட்டன் 2 டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பக்ஸில் நமக்கு இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஆப் லாக் இருக்காது, டியூயல் ஸ்பேஸு, செகண்ட் ஸ்பேஸு, ஃப்ளோட்டிங் விண்டோ, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இந்த Miui வந்து பார்ப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ க்ளீன் பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ்க்காக வந்தீங்க அப்படின்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, உங்களுக்கு கிடையாது. ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ரெட்மி டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கஸ்டம் ரோம் வந்து போட முடியும், பூட்டோட அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு வச்சு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் தான் நினைக்கிறேன். See you guys, bye, have a nice day.